இப்போ இம்பல்ஸ்னா என்ன சரியா ஒரு பெரிய ஃபோர்ஸு ரொம்ப ஷார்ட் இன்டர்வல் ஆஃப் டைமில் ஆக்ட் ஆச்சுன்னா இது பேர் தான் என்னன்னு சொல்லுவோம் இம்பல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஒரு பெரிய ஃபோர்ஸு ரொம்ப ஷார்ட் இன்டர்வலுக்கு ஆக்ட் ஆகணும் இம்பல்ஸ் எவ்வளோ அதிகமாக இருக்கும் ஃபோர்ஸும் அவ்வளோக்கு அவ்வளோ அதிகமாக இருக்கும் சரியா சரி ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஓகேவா ஒரு கையை வச்சு ஒருத்தவனை அடிக்க போகிறேன்னு வச்சுக்கோயேன் நான் வந்து அப்படியே கன்னத்தில் இப்படி கையை வச்சுட்டு இப்படியே வலிக்குமா ஏன்னா அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணியிருக்கேன் ரொம்ப நேரத்துக்கு கொடுத்துருக்கேன் கரெக்டாக இல்லையா அதே சப்புன்னு அடித்தா வலிக்கும் ஏன்னா இந்த இன்டர்வல் ரொம்ப கம்மி உடனே சுத்தியல் வச்சு ஆணி அடிக்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோயேன் நீ ஃபோர்ஸ் இப்படி அடித்தா ஓகே நீ என்ன பண்ணியிருக்க உள்ள போகுமா ஏன் போகாது சார் நான் அதே ஃபோர்ஸோட இப்படி கையை வச்சு இப்படி பின்னாடி நான் சுத்தியல் பிடிச்சி இப்படி தள்ளிக்கிட்டு இருக்கேன் ஏதாச்சும் ஆகுமா அதே டம்முன்னு அடிச்சேன்னா பேசிக்லி அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா என்ன நடக்குது டைம் இன்டர்வல் கம்மியாக இருக்குது சரியா அப்போ நம்ம இந்த சுத்தியல் அடிக்கிறது இது எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா டைம் இன்டர்வல் எப்படி இருக்கணும் கம்மியாக இருந்துச்சுன்னா ஃபோர்ஸ் வந்து அதிகம் இருக்கும் இம்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கிரிக்கெட்டர் வந்து பால் பிடிப்பாங்க பார்த்துருக்கியா பால் பிடிக்கிற பேசிக்லி என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோம் கேட்ச் பிடிக்கிறப்ப கையை என்ன பண்ணுவாங்க குஷனா கையை வந்து இப்படி கீழே இழுப்பாங்க ஏன் அப்படி இழுக்கிறாங்க ஏன்னா எவ்வளோ அதிகம் அந்த டைம் என்ன ஆகுது அதிகமாகும் நீ பாட்டுக்கு இப்படி வச்சிருக்க செங்கல் மாதிரி டைம் இன்டர்வல் என்ன இருக்கும் அதிகமாக இருக்கும் ஒரு கண்ணாடி எடுத்துக்கோ கண்ணாடி வந்து தரையில் போட்டால் உடஞ்சிரும் அதே நீ பாட்டுக்கு ஒரு மண்ணிலையோ தண்ணியில போட்டோன்னா உடையுமா ஏன் உடையாது ஏன்னா அது வந்து இப்போ இதான் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோ இந்த நார்மலாக தரை எப்படி இருக்கும் இப்படி ஹார்டான ஒரு சர்ஃபேஸ் பட்ட உடனே அதுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு எல்லா ஃபோர்ஸுமே டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அதே தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோ அந்த தண்ணிக்குள்ள என்ன ஆகும் இந்த டம்ளர் அப்படியே உள்ள போயிடும் அப்போ டைம் இன்டர்வல் அதிகமாயிடுச்சா சரி பேசிக்லி பார்த்தோன்னா நீ ஏதோ வி வெலாசிட்டியில் போற அந்த வெலாசிட்டி என்ன ஆகுது கம்மியாக போகுது வெலாசிட்டி கம்மினா மொமெண்டம் கம்மியாகுமா இல்லையா அப்போ அந்த மொமெண்டம் எவ்வளோ சீக்கிரமாக கம்மி ஆகுதோ ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அவ்வளோ அவ்வளோ அதிகமாக இருக்கும் நீ சைக்கிள் வச்சு ஓட்டி போய்கிட்டு இருக்கையா 20 ஸ்பீடில் ஓட்டி போகிறேன்னு வச்சுக்கோ சைக்கிளில் சரியா நீ மெதுவாக பிரேக் அடிச்சுக்கிட்டே போனேன்னா ஃபோர்ஸ் ஏதாச்சும் இருக்குமா சடனாக பிரேக் அடிச்சோன்னு ஏன் ஏன்னா அந்த மொமெண்டமே நீ என்ன பண்ணிட்ட ரொம்ப கம்மியான இன்டர்வல்ல சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ற கரெக்டா இல்லையா ஃபோர்ஸோட ஃபார்முலா என்ன ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் நீ இதை எப்படி எழுதிக்கலாம் மாஸ் இன்டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி கரெக்டா இல்லையா அது சேஞ்ச் இன் வெலாசிட்டி குறைக்க போற டிவைட் பை டைம் v minus u by t தான் ஆக்சிலரேஷன் எழுதுவோம் கரெக்டா இல்லையா அப்போ யோசிங்க அந்த வெலாசிட்டி எவ்வளோ சீக்கிரமாக குறைக்கிறியோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபோர்ஸ் என்னவா இருக்கும் அதிகம் இந்த வேல்யூ எவ்வளோ சின்னதாக இருக்கும் இந்த ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அதிகமாக இருக்கும் கரெக்டாக இல்லையா ஸோ இதை பார்த்தோன்னா மொமெண்டம் இம்பல்ஸும் அதே மாதிரி என்னது ஃபோர்ஸ் இன்டூ டைம் அப்போ நல்ல பாரு இம்பல்ஸை நான் வந்து இப்படி எழுதலாமா ஃபோர்ஸுக்கு இதுதான் ஃபார்முலா சின்ன டைம்னா இது அப்போ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா இம்பல்ஸுங்கிறது என்ன கிடைக்குது சேஞ்ச் இன் இதை தான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோல என்ன சொல்ல போகிறோம் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மொமெண்டம் அண்ட் இம்பல்ஸ் இம்பல்ஸோட ஃபார்முலா என்ன வருது ஃபோர்ஸ் இன்டூ சொல்லியா நம்ம வந்து ஒரு 10 ஸ்டெப்ஸ்ல இருந்து மேல இருந்து ஒரு வாட்டர் அது இம்பல்ஸ் எடுத்துக்கலாமா வேகமா உடைஞ்சிருக்குல என்னையா கம்மியா ஸ்லோ இல்லைனா இப்போ ஒரு மாடிலேருந்து வாட்டர் ஒரு கிளாஸ் வாட்டர் பாட்டில் ஓட்டிட்டோம்னா அப்போ அது வெலாசிட்டி கம்மியாக இருக்கும் அப்போ லார்ஜ் டைமும் கம்மியாக இருக்கும் அப்போ ஃபோர்ஸ் அதிகமாக வேகமாக உடஞ்சிருக்கோம்னா கீழே போகிறதுக்கு முன்னாடி அது சொல்லலாம் இம்பல்ஸ் சொல்லலாமா அதை நம்ம கீழே போகிறதுக்கு முன்னாடி உடஞ்சிருமா காற்றுல உடஞ்சிருமா என்ன சொல்கிறேன்னு புரியல ஓகே இப்போ வாட்டர் பாட்டில் வந்து நீ வீட்டில இருந்து கீழே போடுற இப்போ ஏதோ வெலாசிட்டியில் வந்து வருதா இல்லையா நீ சும்மா இங்கிருந்து இப்படி கீழே போட்டோன்னா உடையுமா ஏன்னா அதோட வெலாசிட்டி என்ன ஒரு 2 இருக்குன்னு வச்சுக்கோ 2லேருந்து 0 மாறணும் பெரிய மாற்றம் இல்லை வெலாசிட்டியில் கரெக்டாக இல்லையா அதே 100 வெலாசிட்டியில் தூக்கி கீழே போடுற அப்போ நிறைய வெலாசிட்டி கம்மி ஆகணும் அப்போ என்ன ஆயிரும் அதிகமான ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் கரெக்டாக இல்லையா அப்போ என்ன ஆயிரும் அது உடஞ்சிரும் ஓகேவா
அப்ப இம்பல்ஸ் அப்படின்னு கேட்டானா ஒண்ணுமே கிடையாது, சேஞ்ச் இன் மொமெண்டம். சேஞ்ச் இன் மொமெண்டம் என்ன? ஃபைனல் மொமெண்டம் மைனஸ் இனிஷியல் மொமெண்டம். இல்ல நீ மாச காமன் எடுத்துட்டேன்னா சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஓகேவா? இது வச்சுட்டு நம்ம 2Dல பார்த்தோம்னா தேர்ட் லெக்சர்ல படிப்போம். ஓகே, இது 1D மட்டும்தான். ஓகே.